இன்னைக்கு டேஸ்டான பரோட்டாக்கு ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து சோடா உப்பு அப்புறம் 2 ஸ்பூன் சீனி அப்புறம் ஆயில் போட்டு நல்லா கலக்கிட்டு 1.5 கிலோ மாவை தட்டி நல்ல தேவையான அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இடையில நாங்கள் சாப்பிடவும் செய்வோம். ஸோ அதுக்கு போதுமான அளவு வந்து நல்லா இடின்னு இடிக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து மாவில் கரைச்சி இடிச்சு அதை வந்து பக்குவமாக எடுத்துட்டு அதை நல்லா புளிக்க வைக்கணும். ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு நல்லா புளிச்சாதான் பரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருட்டும் போது நல்லா பக்குவமாக உருண்டை பவுல் மாதிரி தான் உருட்டணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இதை நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் அந்த பவுலில் இருந்து ஒன்று எடுத்துட்டு நல்லா பரபரன்னு நீட் இடிச்சு அதை டக்கு நல்லா அடிக்கணும். நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். ஸோ அப்படி அந்த தேயிலையும் குடிச்சிட்டு மறுபடியும் அந்த உருட்டி வச்சோம்ல அது கொஞ்சம் 1 ஹவர் குளிக்க விட்டுட்டு அதை மறுபடியும் எடுத்து வச்சு நல்லா சுட்டு எடுத்துட்டு அதை பரபரன்னு அடிச்சு அங்கே போட்டுட்டு நம்ம பரோட்டா சுடுதோ என்னமோ இங்க சாப்பாடு மட்டும் கரெக்டா தானே நடந்துருது இவங்களுக்கு. பரோட்டா சிக்கன் ரெடி. ஸோ அப்படி இந்த குட்டி மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி மினி விலாக் பிடிச்சிருக்கா அப்படியே லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குட்டி மினி விலாக் சுத்திக்கல